அண்ணே, இன்னைக்கு மும்பை அன்டிலியா இல்லமே ஒரு குட்டி இந்தியா மாதிரி ஜொலிக்குது பாஸ். நம்ம ரிலையன்ஸ் நாயகன் முகேஷ் அம்பானி வீட்டுக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி விசிட் அடிச்சிருக்காரு. பிசினஸ் டீல் ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க நடந்த அந்த கல்ச்சுரல் ஷோ தான் இப்போ சோஷியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருக்கு. இந்த அம்பானி வீட்டு ராயல் வரவேற்பு மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்திரலாம். டலலலலலலலா அம்பானி வீட்டுக்கு வந்த கனடா பிரதமர் மார்க் கார்னிக்கு ராயல் வரவேற்பு. மும்பையில் நடந்த கலை திருவிழா. இந்தியா கனடா டைமண்ட். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், முகேஷ் அம்பானி ஒரு விசேஷம் பண்ணா அது உலக லெவல்ல பேசப்படும். இன்னைக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னிய தம் வீட்டுக்கே வரவழைச்சு இந்திய கலாச்சாரத்தை ஒரு மினி எக்ஸிபிஷன் மாதிரியே காட்டி அசத்திருக்காரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும் ராயல் தகவல்கள். 1. ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானி தம்பதியினர் கனடா பிரதமர் மார்க் கார்னி மற்றும் அவரது மனைவி டயானாவை மும்பை இல்லத்துல வரவேற்றாங்க பாஸ். 2. கலாச்சார சங்கமம். இது வெறும் பிசினஸ் மீட்டிங் இல்ல, இந்தியாவோட தொன்மையான கலைகளை உலக நாடுகளுக்கு பறைசாற்ற ஒரு நிகழ்வா இது அமைஞ்சுது. 3. ஆரத்தி எடுத்து வரவேற்பு. கனடா பிரதமர் தம்பதியினருக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவங்க இதை பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க. 4. கலை திருவிழா. இந்தியாவோட பல்வேறு மாநிலங்களோட நாட்டுப்புற இசை மற்றும் கிளாசிக்கல் நடனங்கள், பரதநாட்டியம் முதல் கர்த்தக் வரை அங்கு அரங்கேற்றப்பட்டது பாஸ். 5. நீதா அம்பானியின் ஹோஸ்டிங். கலை மற்றும் பாரம்பரியத்துல அதிக ஆர்வம் இருக்கிற நீதா அம்பானி ஒவ்வொரு கலை நிகழ்வையும் பிரதமருக்கு விளக்கி சொன்ன விதம் செம்ம கிளாஸ். 6. பிணைப்பு வலுப்பட்டது. இந்தியா கனடா இடையிலான உறவுல ஒரு சின்ன தொய்வு இருந்த நேரத்துல இந்த மாதிரியான கலாச்சார சந்திப்பு 2 நாடுகளையும் ஒன்னா இணைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. 7. அன்டிலியா ஜொலிப்பு. உலகமே வியந்து பார்க்கிற அம்பானி இல்லம் இன்னைக்கு விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு கல்யாண கள மாதிரி இருந்துச்சு பாஸ். பாஸ், ஏன் அம்பானியோட இந்த விசிட் இப்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? அரசாங்க தலைவர்கள் சந்திக்கிறது வேற, ஆனா இந்தியாவின் முகமா இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு ஒரு நாட்டு பிரதமர் வர்றது அந்த நாட்டோட சாஃப்ட் பவரை காட்டும். கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிசினஸ் தொடர்புகளை தாண்டி இந்த ஒரு நட்பு ரீதியான சந்திப்பு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கண்ணா, வரவேற்புல அம்பானி அடிச்சுக்க ஆளே இல்ல பாஸ். பிசினஸ் டீலை விட பிரியாணி டேஸ்ட்ல பிரதமர் மயங்கிட்டாரு போல பாஸ். கல்ச்சர் கனெக்ட்ஸ் வாட் பாலிடிக்ஸ் டிவைட்ஸ் பாஸ். அம்பானி வீட்டு விசேஷம்னா சும்மாவா? இந்த கலாச்சார வரவேற்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. ரிலையன்ஸ் மற்றும் உலக நாடுகளின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.